கர்த்தருக்கே கனம் மகிமை உண்டாதாக. அதோடு சமூகத்திலே எல்லோரும் தெய்வ ஆலயத்தில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தெய்வ சமாதானம் வழிநடத்தோடு இருப்பதாக. நாளிலே வேர்கள் என்ற தலைப்பின் கீழாக தெய்வ சமூகத்திலே இந்த வசனங்களை படித்து வருகிறோம். வேர்கள் கிருபையில் ஆண்டவரே, வசனங்களை படிக்கும்போது ஆண்டவர்கள் புதுமலை தர வேண்டுமா? கர்த்தர் இயேசு நாமத்தில் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது போல, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறுபட்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவர்கள் நடந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டோம். ஏற்றுக்கொண்டபடியே நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தான் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அவருக்குள் வேறுபட்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவர்கள் நடந்து கொண்டு நம்ம அவர் ஏற்றுக்கொண்டு வந்துட்டோம். என்ன செய்ய வேண்டும்? நம்ம அவருக்குள்ள நாம் வேறு கொள்ள வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம கணவர் யார்? நம்முடைய கணவர் யார் தான்? கிறிஸ்து தான் நம்முடைய கணவர். நம்ம இருந்தாலும் மனவாட்டிகள் ஆண்கள் நினைக்கலாம். ஆண்களும் அதே மாதிரி தான். ஆண்கள் கூட அவருடைய பார்வையிலே அவருக்கு நம்ம மனவாட்டிகள் தான். நம்மளுடைய கணவர் யார் தான்? அவர் தான். அவர் நம்மை திருமணம் பண்ணி விட்டார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்போ அவர் நம்ம கூட அவர் கூட நம்ம வேறு கொள்ள வேண்டும், அவரோட ஐக்கியப்பட வேண்டும். இப்போ கணவன் மனைவி சேர்ந்து ஐக்கியமா இருந்தால் தான் இருக்கு. அந்த ஐக்கியம் இருந்தால் தான் இந்த நல்லா வாழ்க்கையிலே ஒரு இடம் இருக்கும். எல்லாமே நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த கணவன் மனைவி ஆண்டவர் நாமும் ஐக்கியப்பட வேண்டும். திருமணம் பண்ணிட்டோம், என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு கூட ஐக்கியப்பட வேண்டும். ஐக்கியப்பட வேண்டும் என்றால் எப்படி ஐக்கியப்படுவது? அவர்கள் வேறு கொள்ள வேண்டும். எத்தனை வீட்டில் நீங்கள் செடி வளர்க்குறீங்க, அல்லது கிராம பகுதியில் மரங்கள் செடிகள்லாம் உங்கள் வீட்டில் மரங்கள் வளர்க்குறீங்களா? எந்த மரம் வளர்க்குறீங்க? ஆனால் தொட்டியில் வைப்பீங்கல்ல, அந்த தொட்டியில் வேறு உள்ள போகுது, போகிற வரைக்கும் போகும். ஆனால் மண்ணில் வச்சோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அதிகமாக போகும். மண்ணா தரையிலேயே வளர்த்தீங்கன்னா அந்த வேர்கள் அந்த அடி வரைக்கும் போகும். சில அந்த ரூட்ஸ் உறுதியாக இருக்கும். இப்போ அதிகமாக அந்த மண்ணில் வளர்க்கும் பொழுது அது உறுதியாக இருக்கும். அப்போ அந்த உறுதியாக இருக்கும். சில நேரங்களில் சில மரங்களோட வேர்களை எவ்வளோ வேணுனாலும் போகாது. ஏனென்றால் அது உள்ள போய் என்ன செய்யவிடும்? அது செவரே பாதிக்கும் அளவு, அந்த செவர்களே பாதிக்கும் அளவு அந்த ரூட்ஸ் என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ள போயிருக்கும். அது எடுக்க முடியாது. சில நேரங்களில் அது வேர்களை சில நேரங்களில் வெட்டி எடுத்தால் மறுபடியும் வளரும். பார்த்துருக்கீங்களா? அந்த மரங்களை வளர்க்கணும்னு தெரியும். அப்போ அந்த மரமானது, அந்த செடியானது, அந்த கொடியானது அந்த வளரும் பருவ டயத்தில் அந்த உறுதியாக அது மண்ணுக்குள்ளாக அதோட சேர்ந்து விட்டது, ஐக்கியப்பட்டு விட்டது. சும்மா வேர்க்கல்ல. நானும் கிறிஸ்தவன் என்று நம்ம இருந்தோம் என்றால் ஒரு பிரயோஜனமும் நம்மளுக்கு இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்கும் என்று பார்க்கும்பொழுது அவரோட ஐக்கியப்பட வேண்டும். ஐக்கியப்படும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம கூட இருக்கும். நம்ம அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேடி வரும். நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம கடமைக்காக என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அந்த கடமைக்கு செய்கிற காரியங்கள் ஒன்றுமே சரியாக வராது. அந்த உறுதிப்பட வேண்டும். எந்த வேலை செய்தாலும் சரி, நீங்கள் உறுதியாக அந்த வேலையை உறுதியாக செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். அதில் ஆர்வம் காட்ட வேண்டும். எந்த காரியங்கள் செஞ்சாலும் ஆர்வம் காட்ட வேண்டும். இப்போ அந்த பாசமாக அவங்க செவ்வாய்க்கிழமை மீட்டிங் அவங்க ஆர்வம் காட்டுறாங்க, அது பண்ணுறாங்க. நமக்கு இன்னொரு காரியங்கள் செய்யும். இப்போ அந்த ஆர்வம் என்ன செய்யணும்? நமக்குள்ளேயே வரணும். அது சொல்லாமல் வரணும். சொல்லி வரவே கூடாது. அது சொல்லாமே நம்ம மனதிலே என்ன செய்ய வேண்டும்? ஊறி வர வேண்டும். ரத்தத்திலே அந்த மனதிலே ஊறி அந்த காரியங்கள்லாம் எல்லாமே என்ன செய்யணும்? ஊறி வர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் வேர்கொள்ள வேண்டும். வேர்கொள்ளும் பொழுது தான் நம்ம வேர்கொள்ளும் பொழுது அவர் மேல் நடக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் நடந்து கொண்டு வேர்கொள்வது மாத்திரமல்ல, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக ஸ்ட்ராங்காக மாற வேண்டும். முதலாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துக்குள்ளாக முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நம்ம வேர் கொள்ள வேண்டும். நீதிமொழியில் 12ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் படிங்க, பழைய ஏற்பாட்டில். அதில் நீதிமான்களாக மாற்றப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவருடைய வாழ்க்கையிலே அந்த அவருடைய வேர் எப்படியாக இருக்கும் என்று அந்த வசனம் சொல்கிறது. நீதிமொழியில் 12ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். நீதிமான்கள் வேரோ
அசையாது. நீதிமன்றத்தில் ஆண்டவர் உண்மை ஒப்புமா இருக்கும்போது நம்ம வேறு என்ன செய்ய முடியும்? யாரும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நம்ம யார் கூட தான் இருக்கிறோம்? ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஐக்கியம், நம்முடைய வேர், நம்முடைய ஆணி வேராக நம்ம ஆண்டவர் கூட இருப்பதனால என்ன ஆகிறது? நீதிமன்றத்தில் வேரோ அசையாது. நம்ம இதெல்லாம் வெட்ட நடந்தாலும் சரி, தட்ட நினைத்தாலும் சரி, வெட்டி தூர எரிஞ்சிருந்தாலும் சரி, நம்ம வளர்ந்து கொண்டு தான் இருப்போம். நம்ம வெட்ட முடியாது. நம்ம மழை மூலம் துளிப்போம். ஏனென்றால் நீதிமன்றனுடைய வேரோ அசையாது, வெட்டவே முடியாது. அசையாத அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார். 12ஆம் வசனத்தை படிங்க. அதே அதிகாரத்தில் நீதிமன்றனுடைய வேர் கனி கொடுக்கும். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமன்றனுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமன்றனுடைய வேர் ஆண்டவர் பிரியமான பிள்ளைகள் வந்து எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் எல்லோரும் கனி கொடுப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? கனிகளை கொடுப்பார்கள். ஆவியின் கனிகளையும் சரி, எல்லா கனிகளையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? கொடுத்து கொண்டுதான் செய்வார்கள். நீதிமன்றனுடைய வேர் வந்து என்ன செய்வார்கள்? அசைக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, வேற என்ன செய்ய முடியாது? அவர்கள் கனி கொடுப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஆவியின் கனிகளையும் சரி, எல்லா கனிகளையும் அவர் கொடுப்பார். வேற எப்படியா நம்ம கட்டப்பட வேண்டும்? நம்முடைய வேர் எப்படியாக இருக்க வேண்டும்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இப்போ நம்ம வேற என்னென்ன மேற்கொள்ள வேண்டும்? நாம் வேறு எது மெயினானது வந்து பார்க்கும்போது அன்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதில் அன்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது இதயங்களை வாசமாக இருக்கும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி, அன்பு கிறிஸ்தவ அன்பு என்று பார்க்கும்போது ஆண்டவர் எப்பொழுது நன்றாக நம்மளை வழிநடத்தினாரோ அவருக்காக நம்மளுக்கு ஜீவனே கொடுத்தார். அந்த அன்பை நாமும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அது சொல்வது ஈஸியாக இருந்தாலும் கூட உண்மையான அன்பை, அந்த அன்பை எடுத்துக்கொண்டு எப்படி அந்த அன்பு உண்மையான அன்பு வரும் என்றால் அவரோட இயேசுவோடு நீங்கள் நெருங்கி இருக்கும்போது தான் மற்றவர்களோடு கூட நீங்கள் அன்பை காட்டணும். நம்முடைய ஆண்டவரோடு கூட உறவு ஓரளவுக்கு நமக்கு உறுதியாக இருக்குமானால் நம்ம அன்பை காட்டணும். அன்பை காட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே நீங்கள் அந்த அன்பிலே வேறு வேண்டும். இயேசுவோடு கூட அதிகமான அன்பில் நம்ம இருக்க வேண்டும். அவரோடு கூட அதிகமாக அன்பிலே வேறு ஊன்றும் பொழுது நாம் நிலை பெறுவோம். அதுபோல் மற்றவர்களுக்கும் நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். பழைய ஏற்பாடுவாங்க. ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். 14ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். நான் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபோனோனை போல வேரூன்றி நிற்பான். லீபோனோனை போல வேரூன்றி நிற்பான். இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். நம்முடைய ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அவர் பனியை போல இருப்பார். அவர் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீலி புஷ்பங்கள் எப்படி காலையிலே இந்த மலர்கள் அந்த மலர்ந்து நிற்பதை பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குது பார்ப்பதற்கு. அந்த இயற்கையாக ஆண்டவர் படைத்த அந்த மலர்கள் என்ன செய்யுதான் காலையிலே அந்த மலர்கள் அந்த பூக்கள் வந்து பூக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது ரொம்ப பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். லீலி புஷ்பத்தை போல மலருவான். பார்ப்பதற்கு நல்லா மலர்ந்து கொண்டிருப்பான். நல்லா மலர்ந்து அது மாத்திரமில்லை, லீபோனனை போல வேரொன்றி நிற்பான். அந்த மரத்தை போல வேரொன்றி ஸ்ட்ராங்கா நிற்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்குள்ளாக வேரொன்றி நிற்க வேண்டும். வேற மார்க்கு 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மேலே கனி கொடுப்பார்கள். அப்ப மீந்தி இருக்கிறவங்க நம்மள யார் தான்? நம்ம எல்லோரும் யூத வம்சத்தாரில் தப்பி மீந்தி இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அவர்கள் மீந்தி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மறுபடியும் கீழே வேர்பற்றி கனி கொடுப்பார்கள். நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த வசனம் வந்து நீங்கள் யூத வம்சத்தாரிலாம் யூத வம்சமே இல்லாவிட்டாலும் நம்ம யார் தான்? நம்ம ஆவிக்குரிய யூத பிள்ளைகளாக இருக்கலாம். நம்ம மீந்திருக்கிறோம். விதமான சபையை சேர்ந்து நாம் வந்து கனி கொடுக்க வேண்டும், வேர்பற்ற வேண்டும், மேலே வந்து கனி கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம்
தீர்க்கமான காரியங்களையாக நம்ம இருக்க வேண்டும். கடைசியிலே பார்க்கும்பொழுது ஏசாயா 37ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இஸ்ரவேலில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கண்ணி கொடுப்பார்கள். சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அதே வருஷம் தான் இங்கே இது அவசர தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அவர்களுக்கு மேலே கனி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அது ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ வேண்டும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அவனுடைய பிள்ளைகள் அவருடைய வேறுற்ற பிள்ளைகள் இப்படியாக இருப்பார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைத்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை பிடிக்கிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தர் மேல் அந்த எப்படி நம்ம கனி கொடுக்க முடியும் என்று பார்க்கும்போது அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும், வேர் விட்ட வேண்டும். அந்த கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக மாற்றப்படுவோம். அப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை பிடிக்கணும். தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு, 24 hours ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த போதில் இருக்க செடி கொடிகளை பார்த்துருக்கீங்க, மரங்களை பார்த்துருக்கீங்களா? அப்படியே எனக்கு செழிப்பாக தான் இருக்குது. குற்றாலம் இந்த இயற்கையான இடங்களை பார்க்கும்பொழுது அந்த சில மரங்கள் ஒரு நாளும் வாடாது. சில நாள் அது இப்போ சில இடங்களில் தண்ணி என்ன செய்யுது, தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. மேலே இருந்து என்ன செய்யுது, கீழே வருது, மலையிலேருந்து வருது. இப்போ தண்ணி வருதுன்னா அந்த மேலே இருக்கிற இந்த செடி கொடிகள் அப்படி மரங்கள் அப்படி என்றைக்குமே வாடி போகாது. ஏனென்றால் அந்த ஊற்றி இருந்து கொண்டே இருக்கும், தண்ணி இருந்து கொண்டே இருக்கும் அடியில். இப்போ அதனுடைய மரங்களும் அந்த வேர்களும் அந்த அதில் உள்ள எல்லா காரியங்களும் எப்படி இருக்கும்? ஒரு நாள் காய்ந்து போகாது. அது எப்படி இருக்கும்? எப்பொழுது செழிப்பாகவே இருக்கும். உஷ்ணம் வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் என்னைக்கா காஞ்சி போகுமா? காஞ்சியே போகாது. அவர்கள் மலைத்தாழ்ச்சியான இப்பொழுதும் அது அந்த செடி கொடியானது மரங்கள் ஒரு நாளும் என்ன செய்யாதது, காய்ந்து போகாது. ஏனென்றால் அந்த மரங்கள் அந்த பூமியிலே அந்த மண்ணோடு கூட வேறொன்று இருக்கிறது. அந்த மண்ணிலேயும் ஈரம் இருக்கிறது. மண்ணில ஈரம் இருக்கிறது. அந்த மண்ணுக்குள்ளாக தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை அந்த குடிச்சான் அந்த கொடிகள் அந்த இருக்கிற வேர் என்ன செய்கிறது, ஒட்டி கொள்கிறது. அந்த வேர்கள் வேர் தண்ணீரோடு ஒட்டி கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது, அதோடு சேரும் பொழுது என்ன ஆகிறது, அது என்றுமே வாடாது. ஏனென்றால் அந்த வேரை அது பிடித்து இழுத்துக் கொள்கிறது. தண்ணீரை அதே உறிஞ்சு கொள்கிறது. தண்ணீர் அது கொடுக்காவிட்டாலும் அந்த வேர்கள் பூமிகளாக உறுதியாக இருக்கும் பொழுது எவ்வளவு தூரத்தில் தண்ணீர் இருந்தாலும் தண்ணீரை அதை பிடித்து இது எடுத்துக்கொள்ளும், வேர்கள் இழுத்துக்கொள்ளும். அப்பொழுது அப்படி இழுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வேர்களும் அந்த மரங்களும் ஒரு நாளும் சீக்கிரம் வாடி போகாது. அந்த மாதிரியாக நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது, நம்ம ஒரு உறுதியாக இருக்கும் பொழுது அது யாரை பிடிக்க வேண்டும்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். ஏசாயா 53 போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேலை போலவும் அவருக்கு உண்டால் 52 இளங்கிளையை போலவும் அவருக்கு முன்னாக எழும்புவார்கள். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரமில்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும். யார் சொல்லிக்கிறது? வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக இருக்கிறார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து இந்த வேராகி அந்த மரமாகி அந்த இயேசு கிறிஸ்துவாகிய நம்ம பிடித்துக் கொள்ளும் பொழுது நம்ம அந்த அவரோட வேறு ஒன்றும் பொழுது நம்ம என்ன கிடைக்கும்? நமக்கு நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். நம்ம அந்த அவரோட கூட ஐக்கியப்பட வேண்டும், அவரோட கூட வேறு கொள்ள வேண்டும். ஆகவே நம்ம அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். நம்ம அப்படி கண்ணி கொடுக்காம வேறு அவரோட போய் இல்லாம என்ன செய்வார்? ஆண்டவர் என்ன செய்வார்? மத்திய 3ஆம் அதிகாரம் 10ஆம் சொல்றீங்க. மத்திய 3ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். 3ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். கோடாரியானது மரங்களின் வேரங்கே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடும்.
இந்த வசனத்தை பார்க்கலாம். வசனம் பார்த்தோம், ஆண்டவர் கூட ஐக்கியப்பட்டு அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிக்கிறாரு. அப்படியே நம்ம கடி கொடுக்காம மரங்களின் அருகே ஆண்டவர் என்ன செய்ய ஒவ்வொரு மனிதர்கள் பக்கத்துல ஆண்டவர் இடத்தை வச்சிருக்கிறாரு. கோடாரியை வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரா? கோடாரியை வச்சிருக்காரு. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் நேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல பணி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு கீழே போடப்படும். நம்ம அந்த வருஷங்களை பார்க்கும்போது ஆண்டவர் கிருபையா தான் இருக்கிறாரு. வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம நல்ல கனி கொடுக்குமா கொடுக்க ஆனாலும் ஆண்டவர் செய்கிற மாதிரி நமக்கு தீய காரியங்களை அனுமதிக்கிறாரா பார்க்கும்போது அவர் கிருபையை ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிறாரு. இரக்கத்தை கிருபையை காட்டிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார். இப்போ அந்த ஆண்டவர் சொல்லி இந்த வசனங்களை கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. இந்த வசனங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்கு என்ன வருகிறது? சாபங்கள் தான் வருகிறது, துன்பங்கள் தான் வருகிறது. அது கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்களும், அது கீழ்ப்படியாத பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆனாலும் நமக்கு என்ன செய்யறது? உடனே நமக்கு மனிதன் கொடுக்காமல் நம்முடைய ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு தான் வருகிறார். அப்படியே நம்ம அந்த ஆண்டவர் அந்த மரத்தை வெட்டுவதற்கு முன்பாக, இந்த வெட்டுண்டு அக்னியிலே போடுவதற்கு முன்பாக மனது நமக்கு இல்லை. ஆண்டவருக்குள்ளாக வேர்கொள்ள வேண்டும். அந்த வேர்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுவார். மார்க் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மார்க் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மார்க் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மறுநாள் காலையிலே அவர்கள் அப்படியே போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். வேரோடே பட்டு போயிடுச்சு. ஏன் அந்த வேரோட அந்த அத்தி மரம் வேரோடு எப்படி பட்டு போனது? எதற்காக பட்டு போனது? ஏனென்றால் 14ஆம் வசனம் படிங்க. 12ஆம் வசனம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்தி மரத்தை போறதிலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தால் அத்திமர காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளே இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவன் உன்னிடத்தில் கனியை புசியாது கடவுள் என்றார். அதே அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். ஏனென்றால் அவருக்கு பெத்தானியாவிலிருந்து வரும்போது என்ன பசி உண்டாயிடுச்சு. பசி உண்டான பொழுது என்ன பார்த்தார்? அவர் பக்கத்தில் ஒரு பெரிய அத்திமரத்தை பார்க்குறாரு. ஆனால் அத்திமரத்துக்கு அது காலம் இல்லை, சீசன் இல்லை. ஆனாலும் என்ன செய்கிறார்? இதான் அத்திப்பழத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா? பழங்கள் கிடைக்குமா? இலைகளே இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. எதுவுமே இல்லை. அது அப்போது இயேசு இதுபடி என்ன செய்யலாம்? அந்த அத்திப்பழத்துக்கு சீசனுக்கு முன்னாடியே பழங்கள் கொடுப்பதற்கு முன்பாகவே அது கொஞ்சம் பழங்களை கொடுக்குமா. அந்த அத்திப்பழத்தில் சீசனுக்கு முன் அந்த காலங்கள் வருவதற்கு முன்பாக கொஞ்சம் பழங்களை ஃபஸ்ட்டு கொடுத்து அதுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து கொடுக்குவாங்க. ரெண்டு பழங்களை கொடுக்கும். ஆனால் இலைகள் தான் இங்கேருந்து இலைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இலை நல்லா இருக்குது, அது பழம் இல்லாதனால இந்த மரம் வேண்டாம் என்று அவர் என்ன செய்கிறாரு? ஒரு நாளும் ஒருவன் உன்னிடத்திலே கனியை புசிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் செஞ்சுவிட்டார். அந்த படம் அந்த மரம் எப்படி ஆயிடுச்சா? வேரோட போயிடுச்சு. 20ஆம் வசனத்தில் பாருங்க. வேரோடு பட்டு போயிடுச்சு, வேரோட பட்டு போயிடுச்சு என்று வசனம் சொல்லிடுச்சு. இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டாம்? வேற அந்த கனிகளை கொடுத்து பிரயோஜனமான காரியங்களை செய்து ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்ம வேறு பற்றி இருக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை கண்டு மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பொறாப்பு முடியும் அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்வார்கள்? கொடுப்பார். அவருடைய நம்பி வந்த பிள்ளை ஒரு நாள் கெட்டு போனதாக எதிரே இல்லை, வரலாற்றிலே இல்லை. ஆகவே நம்ம வேதத்தை படிக்கிற பிள்ளைகளாகி நம்ம அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவரோடு மேற்கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பழைய ஏற்பாடு 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைக்க பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தான் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடு பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியால் அவர்களை நதியின் கப்பாலே சிதறடித்து சொல்லுது. நம்ம அவரோடு ஐக்கியப்படாமல் தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசை பண்ணி அவர்கள் பிதாக்களுடைய தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோட பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரங்களை வைத்து
தன் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியால் அவர்கள் அதிக பல சிதறடித்தார். அப்போ அவர்கள் அந்த அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கர்த்தரோடு கூட வேர் கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவருக்கு கோபம் முடிகிறார்கள். அவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியே தூக்கி அடிச்சிட்டாரு, வேரோடு என்ன செய்கிறார்? நதிக்கு அப்பால சிதறடிச்சிட்டார். என்ன செய்தாரா? நதிக்கு அப்பாலே சிதறடித்தார் என்று அவர்கள் எதை என்ன செய்கிறார்கள்? தங்கள் தோப்பு விக்கிரங்களை வைத்து விக்கிரங்கள் பார்க்கும்போது விக்கிரத்தை வழிபடுவது மாத்திரமல்ல விக்கிரம். வேற என்ன காரியம்? நமக்கே நம்ம மனிதர்களுக்குள்ளாக என்ன இருக்குது? ஒரு சில குணங்கள், கெட்ட குணங்கள் இல்லாத அந்த குணங்கள் வந்து நமக்கு ஒரு விக்கிரமாக மாறிவிடும். அதை எடுக்க முடியாமலே இருக்கும். நம்ம மனதுக்குள்ளாக சரி, நம்முடைய வாழ்க்கையும் சில காரியங்கள் இருந்து கொண்டே அதுதான் அந்த இது அதிகமாக நம்ம நேசிக்கிறோமோ அது கூட ஒரு நாள் என்ன ஆகும்? அது விக்கிரமாக மாறிவிடும். கர்த்தரை விட, இயேசுவை விட நம்ம யார் மேல அதிகமாக பாசம் வைக்கிறோமோ, அன்பு வைக்கிறோமோ, ஆண்டவரை விட அதிகமாக நீங்கள் மற்றவர்கள் நேசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் யாரை தான் நீங்கள் நேசிக்க வேண்டும்? இறைவனை தான் நேசிக்க வேண்டும். அதற்கு முன்பாக ரெண்டாவது தான் நீங்கள் பிடிச்சது. அப்போ அது பதில் அவர்களே கர்த்தரை வைக்காமல் மற்றவர்களை நீங்கள் அதிகமாக செய்யும் முன்பாக வைக்கும் பொழுது அதுவும் கூட ஒரு நாள் என்ன ஆகும்? விக்கிரகமாக மாறிவிடும். ஆகவே நம்ம என்ன செய்கிறோம்? என்ன செய்ய வேண்டும்? நம்ம அப்படிலாம் இருக்கும்பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்மளை சிதறடிச்சு என்ன செய்வாரு? அவர் கூட இருக்கும்பொழுது நம்ம சிதறடித்தல் என்றால் என்ன? சிதறடிச்சு அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது நிம்மதியில்லா வாழ்க்கை. சிதறடிச்சுட்டு இங்கேயும் ஓடி ஒரு நிம்மதி இல்லாமல் அலைய வச்சு ஆண்டவர் வந்து எப்படி செய்வார்? நான் உயிர் எடுக்க மாட்டார், நம்ம சாடிக்க மாட்டார். இந்த மாதிரி மனிதர்கள் ஒரு நிம்மதியை இல்லாமல் சிதறடிச்சு ஓட விட்டுருவார். அப்போதான் அப்படி வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் துன்பங்கள் வரும். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் இல்லை, நாம தான். நம்ம என்ன செய்யறோம்? விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். விக்கிரகங்கள் போல என்ன செய்கிறோம்? சில காரியங்களை பிடித்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரோட அதிகமாக வேற காரியங்களை நேசித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகிறது? நம்மளை ஆண்டவர் சிதறடிக்கிறார் என்று சிதறடிக்கிறது. அந்த ஆண்டவருடைய வார்த்தையானது இந்த அவர் மேலே நம்ம வேறுபடும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நம்ம கிறிஸ்துவை வேறுபடும் பொழுது என்ன ஆகுது? நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் சரியாக இருக்கும். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை சிந்தி விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற எல்லா பிரச்சனையும் எதுதான் வருது? பண ஆசை தான் வருது. எல்லா தீமைக்கும் வேறுதான். அதான் அடிப்படை காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? பண ஆசை. பணம் வேணும் தான், நமக்கு எல்லாருக்கும் பணம் வேணும் தான். அதுலேயே ஆசையாக இருக்கும்பொழுது அது மேலேயே ஆசைப்பட்டு அதே யோசிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி என்ன வலிவி அப்படின்னா விசுவாசத்துக்கு வழின்னா ஆண்டவர் மேலே பட்சத்திலே இருக்காது, விசுவாசத்திலே இருக்க மாட்டாங்க. அவர்கள் என்னதான் இதான் அவர்களுக்கு இதாயிரும். அவங்க பணம் மேலே தான் ஒரு அக்கறையாக இருக்கும். விசுவாசத்தே வலிவி என்றால் என்ன? வலிவினா வலிக்கு விழுந்துருங்களா? வலிவினா அப்படி கால வச்சுட்டு வலிக்கு போகிறப்பாங்க. அது மாதிரி விசுவாசத்துலேயே நம்ம வலிக்கு போயிடும். வலினா விலகி அப்படியே கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். அதை இச்சு அதே வேதனையினால எங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறோம். நம்மளே நாமே குத்தி கொண்டிருக்கிறோம். உருவ அநேக வேதனைகள் இருக்கும், அநேக துன்பங்களும் வேதனைகளும் நமக்கு வந்து விடுகிறது. எவ்வளவோ காரியங்களை பார்த்துட்டு தான் இருக்கும். பண ஆசையினால என்ன வருது? என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? அந்த அநேக பிரச்சனைகள் வருகிறது. ஏதோ ஃபோன் வருது, என்ன செய்யுது? ஓடிபி சொன்னா ஓடிபி சொல்றதுதான். நம்ம ஓடிபி அவருக்கு இருக்கு சொல்லக்கூடாது. எதுவுமே ஞானமாக என்ன செய்ய வேண்டும்? எதுவுமே ஆச்சுன்னா என்ன சொல்ற வேறீங்கள உங்கள் அக்கௌண்ட் நம்பரை சரி வேறு எதுவுமே சரி எதுவுமே யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது, பகிர்ந்து கொள்ளக்கூடாது. என்றால் அவங்க சொல்லி முடிச்சு 1 நிமிஷத்தில் பணம் எடுத்துறாங்க. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பணம் போயிருந்தேன் அக்கௌண்ட்டு பார்க்கும்போது. அப்போ வந்து என்ன செய்கிறது? இவ்வளோ தவறுலாம் நடக்குது. ஆகவே இந்த பூமியை வாழும்போது என்ன ஆகுதுங்கிறது ரொம்ப என்ன செய்யணும்? ரொம்ப காரியங்களை ஞானமாக நம்ம செயல்பட வேண்டும். ஆகவே நம்ம இந்த பண ஆசை நமக்குலாம் அந்த ஆசைகள் நம்மகிட்ட பிள்ளைகளுக்கு யாருக்கும் கிடையாது. இருந்தாலும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளை அவரோடு கூட வேர்கொள்ள வேண்டும். ஆண்டோடு கூட கிறிஸ்துவோடு கூட வேர்கொள்கிற அந்த காரியங்கள் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கர்த்தர்களோடு இருப்பதாக ஆமாம்.